பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு ஆளும் அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பாலியல் புகார்களில் சிக்கிய தாவேகாவினர் மீது முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். பல்வேறு இடங்களில் தாவேகாவினரின் அத்துமீறல்கள் அதிகரித்து உள்ளதாகவும், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை எப்படி செயல்பட போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்றும் கீதா ஜீவன் தெரிவித்தார். சமூக வலைதளங்களில் தாவேகாவினர் பொய் பிரச்சாரம் செய்கின்றனர் என்று அவர் குற்றம் சாட்டினார். சிங்கப்படைன்னு சொல்லிட்டு பெண்கள் பாதுகாப்பா ஒண்ணு தொடங்கி இருக்கிறாங்க. குறிப்பா முதலமைச்சர் தொடங்கி இந்த பிங்க் பேட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு வாகனத்தை கொடுத்து சிறப்பாக பெண்களால் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செஞ்சாங்க. அதை இன்னைக்கு பெயர் மாற்றம் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி இன்னைக்கு ஒரு பெயர் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இந்த முதலமைச்சர் அவருக்காக உழைத்த அவருடைய ரசிகையான நீண்ட நாள் ரசிகையான ஸ்ரீவைகுண்டத்தை சார்ந்த ஒரு பெண்ணு 15 நாட்களாக தொடர் குற்றச்சாட்டு தொடர் புகார் தொடர் முதலமைச்சர் நடவடிக்கை என்று சொல்லிட்டு அவர் கதறி அழுது கொண்டிருப்பது சிஎம்க்கு கேட்கல. அதுவும் அந்த அம்மா இன்னொன்னு சொல்லுது, இதற்கு எல்லாம் தெரியும், அந்த தாவாக்கா எம்எல்ஏ அவர்களுக்கு ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏக்கு எல்லாம் தெரியும் சொல்றாங்க. இந்த எம்எல்ஏ கூட்டு இன்னும் விசாரிக்கல.